சைனா, இந்தியா, ரஷ்யா கூட்டணியை பார்த்து வாஷிங்டன் சற்று கலக்கம் உற்றிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதனால் மிகப்பெரிய ஒரு ஆசியாவில் மிகப்பெரிய ஒரு சந்தையை வாஷிங்டன் இழந்துவிட்டதாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் வாஷிங்டனுடைய கிடுக்கு பிடிக்கு இந்தியா எப்படியாவது சிக்கிவிடும் என்று அவர் நினைத்தார். ஆனால் தொடர்ந்து ரஷ்யாவுடான வர்த்தகத்தை இந்தியா நிறுத்தவில்லை. இதனால் வாஷிங்டன் கடும் கோபத்தில் பல சதவீதங்களை வரிகளை குறைத்தின. அதற்கும் இந்தியா விட்டு கொடுக்கவில்லை. இதை சாதகமாக பார்த்த இந்தியா டெல்லி எதிரிக்கு எதிரி நண்பன் என்ற கணக்கில் டெல்லி பீஜிங்குடன் ஒரு மாநாட்டில் கலந்து கொண்டது. இதை பார்த்து வாஷிங்டன் அதிர்ச்சி அடைந்து விட்டதாகவே கருதப்படுகிறது. ஏனென்றால் இந்தியாவில் இளைஞரினுடைய வளர்ச்சி அசூர வளர்ச்சியாக இருக்கின்றது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில் ட்ரம்ப் ஒரு செய்தியாளர் பேட்டி அளித்த போது எப்பொழுதும் மோடி அவர்கள் என்னுடைய நெருங்கிய நண்பர்தான் என்று அவர் பேசுகின்ற பேச்சு மற்றும் ட்விட்டரில் அவர் பதிவேற்றம் இதெல்லாம் பார்க்கின்ற பொழுது அவர் சற்று தேவையில்லாத வேலையை செய்துவிட்டோமோ என்ற நோக்கில் செயல்படுகிறார் போல் தெரிகிறது. விரைவில் வாஷிங்டனிலிருந்து பல மாற்றங்கள் வர வேண்டிய நிலை ஏற்பட்டிருக்கின்றது என்றுதான் சொல்ல வேண்டும். இதுதான் இன்றைய செய்தி. இது இந்தியாவுக்கு எந்த ஒரு இழப்பையும் தரப்போவதில்லை. ஆனால் மேலை நாடுகளில் அது ஒரு மிகப்பெரிய ஒரு கலக்கத்தை தான் ஏற்படுத்தும். குறிப்பாக வாஷிங்டன் மிகப்பெரிய ஒரு நஷ்டத்தை கண்டடையதான். ஏனென்றால் இந்தியாவில் மிக குறைவான பொருளாதாரத்தில் சம்பளத்தில் வேலை பார்க்கிறார்கள். அதனால் வாஷிங்டன் சற்று அடிபணிந்துதான் ஆக வேண்டும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்த நிலையில் இந்தியாவின் ஜனத்தொகை சுமார் ஒரு தோராயமான மதிப்பு சுமார் 141 கோடி என்றும், சைனாவின் ஜனத்தொகை சுமார் 140 கோடிக்கு மேலே இருக்கின்றது. அதுபோல் ரஷ்யாவில் ஜனத்தொகை 14 கோடி தான். இப்படி பார்க்கின்ற பொழுது சுமார் 40% மக்கள் தொகையில் இட்டு விடுகிறது. இதனால் சற்று அடிபணிந்து தான் ஆக வேண்டும் என்றே கருதப்படுகின்றது.